இந்த நவீன காலத்திலயும் தலை சாய்க்க கூட ஒரு நல்ல வீடு இல்லாம கஷ்டப்படுற ஆட்களை பார்க்கும்போது மனசெல்லாம் வலிக்குது. ரீசெண்டா தக்கலை பக்கம் பத்மநாபபுரத்துல ஒரு விதவை பெண் ஒரு பாலடைஞ்ச வீட்ல மழை ஒழுக்குல வறுமைனால கஷ்டப்படுறாங்கன்னு கேள்விப்பட்டு பார்க்க போயிருந்தேன். இந்த தகவலை எனக்கு சொன்னது திங்கள் சந்தையில ஐஸ்வர்யா மேக்கப் ஸ்டுடியோ வச்சிருக்கக்கூடிய ஐஸ்வர்யா அக்கா தான். நானும் அவங்க சொன்ன லொகேஷன்ல பத்மநாபபுரத்துல போய் அந்த வீட்டை பார்த்த மக்களே பார்க்கவே ரொம்ப தர்ம சங்கடமா இருந்தது. மேல கூரை ஓடு எல்லாமே விலகி இருந்தது. மழை பெய்தா தண்ணி அப்படியே உள்ள தலைக்கு மேலோடி கட்டில பாயும். அடுக்கலையெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப மோசமான நிலவரத்துல இருந்து கதவெல்லாம் சரியில்லை, நல்ல கட்டில் கூட இல்ல. மழை பெய்தா அந்த வீட்டுக்குள்ள இருக்கவே முடியாது, தர கூட கிடையாது, எல்லாமே தொளி ஆயிரும். இவங்களோட இந்த கஷ்டமான சூழ்நிலையை பார்த்து தமிழக வெற்றி கழகம் கன்னியாகுமரி மாவட்ட மத்திய கழக செயலாளர் கிருஷ்ணகுமார் அண்ணன் தலைமையில ரீசெண்டா இந்த வீட்டுக்கு வந்து மேற்கூரை எல்லாமே கழக தொண்டர்கள் போய் போட்டு கொடுத்திருக்காங்க. இது மழை டைம்ல இந்த ஏழை பெண்ணுக்கு ரொம்பவே பிரயோஜனமா இருந்திருக்கு. சரி, இவங்க உண்மையிலேயே வறுமையில தான் இருக்காங்களான்னு சொல்லி நான் இவங்க ஃபேமிலி பேக்ரவுண்ட விசாரிச்ச மக்களே, உண்மையிலேயே இவங்க ரொம்ப வறுமையில தான் இருக்காங்க. இவங்களுக்கு உதவி கண்டிப்பா பண்ணி தான் ஆகணும் மக்களே. சோ இந்த வீட மெயின்டெனன்ஸ் பண்றதுக்கோ அல்லது இதை இடிச்சிட்டு ஒரு புதிய வீடு வச்சு கொடுக்கறதுக்கோ உங்கள யாருக்காவது முடியும்னு சொன்னா தாராளமா கண்டிப்பா பண்ணுங்க மக்களே. இந்த வீடியோவை நிறைய ஷேர் பண்ணுங்க, ஸ்டோரி வைங்க, ஸ்டேட்டஸ் வைங்க. ஏதாவது ஒரு வகையில யார்கிட்ட இருந்தாவது இவங்களுக்கு உதவி கிடைக்க கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க.